தலைக்கவசம். சாலை ஞானம் வளர்ப்போம், சாலை விபத்தை தடுப்போம். ஹெல்மெட் அணிவது பாதுகாப்பு, இதுவே உனது உயிர்காப்பு. தலைக்கவசம் அணிவீர், உயிரிழப்பை தவிப்பீர். உரிமம் வாங்க 8 போடு, உயிரை காக்க ஹெல்மெட் போடு. மிதமான வாகன பயணம் நீளமாகும் வாழ்க்கை பயணம். இருசக்கர வாகனம் இருவர் செல்ல மட்டுமே. படியில் பயணம், நொடியில் மரணம். சீட் பெல்ட் அணிந்தால் பாதுகாப்பு, இதுவே பயணத்தின் உயிர்காப்பு. நடைபாதையில் கவனமாக நடப்போம், வளைவுகளில் திரும்பும் முன் சிக்னல் செய்யவும். சாலை விதிகளை பின்பற்றுவோம், விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். ஆபத்தாகும் நீ யோசி, சாலையில் போதை மரணத்தின் பாதை. போதையில் பயணம், பாதையில் மரணம். சேமிக்க நினைத்தது சில நொடிகள், சேதம் அடைந்தது பல உயிர்கள். ஓடும் பேருந்தில் ஏறாதே, உயிரை பயணம் வைக்காதே. சாலையில் முந்தாதே, வாழ்க்கையில் முந்து. அதிக சுமை ஏற்றாதீர், ஆபத்தில் சிக்கி தவிக்காதீர். அதிக பாரம் ஆபத்தில் முடியும். மருத்துவமனை, பள்ளி மற்றும் கல்லூரி அருகில் ஒலி எழுப்பாதே. வளைவில் முந்தாதே, வாழ்க்கையை தொலைக்காதே. மஞ்சள் கோட்டை தாண்டாதே, மரண எல்லையை தொடாதே. வாகனத்தில் வரும் புகை வாழ்க்கைக்கு பெரும் பகை. அதிக சப்தம் எழுப்பாதே, மாநில ஆயுளை குறைக்காதே. நிகழ்வுகளாக ஏற்பட்ட விபத்தினுடைய எதிர்வலை தான் நாங்கள் வடிவமைத்து இது ஒரு சில வாங்கியிருக்குது. நம்ம சாலை பாதுகாப்பில் எவ்வளோ பாதுகாப்பாக சென்று போகிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள்லாம் ஹெல்மெட் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகுதான் நிறைய நடக்குது. ஸோ ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. செல்ஃபோன் பேசிட்டு அதே மாதிரி வண்டி ஓட்டாதீங்க. இப்போ நீங்கள் வண்டி எடுக்கும்போது அதே மாதிரி செல்ஃபோன் பேசிட்டு நிறைய பேர் வந்து 100-90 பேர் செல்ஃபோன் பேசிட்டு தான் வண்டி ஓட்டுறீங்க. பட்ஸை காதில் போட்டுக்கிறீங்க, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி சேஃபாக இருக்கும். தேங்க்யூ. சரி சார். திரும்பி கீழே வச்சுட்டு நாசியில் தட்டி விட்டு சிக்கரை பிச்சுட்டு ரைட், ஓகே, சூப்பர். இது எப்படி பயன்படுத்துன்னு தெரியாது. இவர் சொன்ன வகையில் சாருக்கு தெரிய மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். இதை பிடிச்சிக்கணும். இது வந்து எதுக்குன்னா ஒரு ஹேண்டில் நம்ம பிரேக் மாதிரி. இது வந்து அதாவது ஃபஸ்ட்டு இந்த வந்து சீலை எடுத்துடணுங்க. சீலை எடுத்துடணுங்க. ரெண்டாவது இது எடுத்துடணுங்க. இது மூணாவது ஒரு சேஃப்டி. இதை எடுத்துட்டு எந்த இடத்துல ஃபயராக ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிட்டு இது என்னன்னு இது நசுக்குன்னா ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும், இதில் இருக்கிற பவுட்ரு அங்கே வரும். அங்கே இருக்கிற எரியக்கூடிய ஆக்சிஜனை கட் ஆயிரும்.